பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. போவாஸ் என்ன சொல்றாரு, நான் சுதந்திரவாளி, உனக்கு ஒரு விதத்தில் உறவினன் அப்படிலாம் இருந்தாலும் கூட அதை விட மேலான ஒருத்தர் இருக்கிறாரு, மேலான ஒரு உறவினன் இருக்காரு, உறவுக்காரர் இருக்காரு அப்படின்னு ரூத்துக்கிட்ட சொல்கிறார். ரூத்துங்கிறது சபை, சபைக்கான அடையாளம். போவாஸுங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம். அந்த இன்னொருத்தர் அப்படின்னா யார் அப்படிங்கும்போது அவர் தான் இயேசு கிறிஸ்து, மணவாளன். மணவாளன் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராகணும், உன்னை விவாகம் பண்ண தயாராகணும். அதனால் கொஞ்சம் பொறுத்துரு அப்படிங்கிறது போல் இங்கே போவாஸ் சொல்கிறார். ஏன் ரூத்தை பார்த்து அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, போவாஸ் படுத்திருக்கும்போது இவளும் போய் என்ன பண்ணுறா, கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். அப்படின்னா இது ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கணும், மாம்ச ரீதியாக பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு காலடியில் தன்னை சமர்ப்பிக்கிறவளாய் இருந்தால் ரூத். ரூத்துனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், சபை. அப்போது புறஜாதி சபை அந்த அளவுக்கு போவாஸின் கால்களிலே தன்னை சமர்ப்பிக்க, ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தாள். ஆனால் இன்னைக்கு அப்போ ரூத் புறஜாதி சபை, இப்பொழுதோ ரூத் சுதந்திரவாளியான சபை. ஆனால் இப்போ நாம் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா, சுதந்திரவாளின்னு சொல்லிக்கிட்டு. நாம் இன்றைக்கி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சபையாகிய நாம் இன்றைக்கி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? போவாஸின் கால்களில் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா? முழுமையாய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தேடலும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், வழி விலகலும் இல்லாமல், முழுமையாய் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆனால் ரூத் அதை செய்தார். அதனால தான் போவாஸ் சொல்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால், ஆனால் எனக்கு தெரியும் நீ குணசாலியான ஸ்திரீ, நீ குணசாலியான சபை, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஏன்னா நீ பாதப்படியிலே காத்திருக்கிற, உன்னை அர்ப்பணித்திருக்கிற, உன்னுடைய தேவைகளையோ உன்னுடைய நோக்கங்களையோ குறித்து நீ சிந்திக்கலை, என் பாதப்படியிலே ஒப்பு கொடுத்துருக்குற, அதனால் மணவாளன் உன்னை ஏற்றுக்கொள்வார், அது வரைக்கும் காத்திரு அப்படின்னு சொல்லி இங்கே போவாஸ் சொல்கிறார். நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, இதை போல இந்த காலத்து சபை இருக்கிறதா? கட்டடமாகிய சபையும் சரி, நாமும் சரி இருக்கிறோமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆண்டவருடைய கையை பார்க்காம, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்து, இயேசுவை பார்த்து, எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, அதை போல நாம் அவர் பாதப்படியிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்கிறோமா? இருந்தோமானால் கண்டிப்பாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விவாகம் பண்ண தயாராக இருக்கிறார், அன்புடன் இருக்கிறார், ஆர்வத்துடன் இருக்கிறார், ஏற்றுக்கொள்வார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.